அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக சர்வவல்லமையுள்ள தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்து வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சிறிது நேர தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். நாம் வாசித்த சங்கீதம் 81 அதனுடைய 10வது வசனத்தை வாசிப்போம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். அல்லேலூயா. இந்த சங்கீதம் ஆசாப் என்கிற ஒரு ஆசாரியன் தாவீதுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு சங்கீதம். அல்லேலூயா. நடந்த சம்பவங்களை அப்படியே விலாவாரியாக சொல்லி காண்பிக்கிறது தான் ஒப்புவித்தல். கொஞ்சம் கூட அடிமாறாம சொல்லி சாட்சியாக சொல்லி புரிய வைக்கிறது, அல்லது அவர்களுக்கு புரிய வேண்டும், மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ரீதியிலே ஒப்புவிக்கிறது தான் ஒப்புவிக்கப்படுகிற ஒரு சங்கீதம். அப்படி ஆசாரியனாகிய ஆசாப் தாவீதுக்கு இந்த சங்கீதத்தை ஒப்புவிக்கிறார். என்ன ஒப்புவிக்கிறார்னா, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செஞ்ச நன்மைகளை, விடுதலையை, ஆசீர்வாதத்தை, தேவன் நடத்தின விதங்களை, செய்த அற்புதங்களை, செய்த கிரியைகளை இந்த சங்கீதத்தின் வாயிலாக அவர் ஒப்புவிக்கிறார். அதுல ஒரு வசனத்தை தான் நம்ம வாசிக்கிறோம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்படின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட காரணம் தங்களுடைய வாயை விரிவாய் திறந்தார்கள். அல்லேலூயா. 430 வருஷம் அவங்களுடைய ஜெப குறிப்பு, ஒரே ஜெப குறிப்பு தான், இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அல்லேலூயா விடுவிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் வனாந்தரத்தின் பாதையை நடத்தி கொண்டு போகும்போது ஒவ்வொரு காரியத்திற்கும் அவர்கள் தேவனை சார்ந்து வாயை விரிவாய் திறந்தார்கள். அல்லேலூயா. தண்ணீருக்காக, இறைச்சிக்காக, அவங்களுடைய எல்லா தேவைகளுக்காக வாயை விரிவாய் திறந்தார்கள். ஆண்டவர் அவர்களை நன்மையினால் நிரப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கவனிங்க, வேதத்திலே நிறைய நபர்கள் பரிசுத்தவான்கள் தன்னுடைய வாயை விரிவாய் திறந்த போது ஆண்டவர் அவர்களை நன்மையினால் நிரப்பியிருக்கிறார். முதல் சம்பவம், வனாந்தரத்திலே ஆகார் என்கிற அந்த சகோதரி தன்னுடைய ஸ்தோத்திரம் பிள்ளை சாகிறதை பார்க்க மனதில்லாமல், தன்னுடைய பிள்ளை சாகிறதை பார்க்க மனதில்லாமல் அம்பு எய்கிற தூரத்திலே போய் மனங்கசந்து அழுகிறது மாத்திரமல்ல, வாய் திறந்து அங்கே அவர் ஸ்தோத்திரம் தன்னுடைய வாயை விரிவாய் திறந்து ஜெபித்து அழுகிறதை பார்க்கிறோம். அந்த இடத்திலே 2 சம்பவங்கள் நடக்கிறது. ஒண்ணு, ஸ்தோத்திரம் பிள்ளையும் வாய் திறந்து பயங்கரமான அழுகுறல், அந்த பிள்ளை சாகிறதை பார்க்க மனதில்லாமல் அன்பு எய்கிற தூரத்திலே போய் அந்த பிள்ளையுடைய தாயாரும் வாய் திறந்து சத்தம் போட்டு அழுது ஜெபிக்கிற ஒரு தருணத்தை பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த வனாந்தரத்திலே ஆள் நடமாட்டமில்லை, எந்த ஒரு உதவிக்கரம் நீட்டுவதற்கு வாய்ப்பே இல்லை. எந்த நபரும் வர முடியாது, யாருமே சகாயிக்க முடியாது. அல்லேலூயா. முழு நம்பிக்கை ஆகாருக்கும் இல்லை, யாருக்கும் இல்லை. ஏன்னா ஆண்டவரே இறங்கி வரணும்னா அவருடைய தாட் என்ன தெரியுமா? ஆண்டவர் இறங்கி வந்து உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் பலிபீடம் கட்டணும். பலிபீடம் கட்டி அங்கே பலி செலுத்தப்பட வேண்டும். அதுக்கப்புறம்
பலி செலுத்தி ஜெபிச்சாதான் வருவார் ஆண்டவர். ஏன்னா அது வரைக்கும் ஆகார் பார்த்தது அந்த வழக்கம் தான். ஆண்டவர் எப்பெல்லாம் வருவாரு? ஆபிரகாம் பலிபீடம் கட்டி பலி செலுத்தி ஜெபிக்கும் போது ஆண்டவர் வருவார், வந்து பேசுவார், ஈடுபடுவார். அதுதான் பார்த்திருக்காங்க. அப்ப ஆண்டவரே வந்து ஹெல்ப் பண்ணாலும், ஆண்டவரே வந்து உதவி செய்யனாலும் பலிபீடம் கட்டணும், பலி வேணும். அங்க பலிபீடம் கட்ட ஏதாவது வாய்ப்பு இருக்கா? பலி செலுத்த ஏதாவது இருக்குதா? அவங்களே சாக பழகி இருக்காங்க. அப்படி இருக்கும் தருவாயில் தன் மகன் மரிப்பதை பார்ப்பதற்கு மனதில்லாமல் அந்த பிள்ளையும் வாய் திறந்து சத்தம் போட்டு அழுகுது. இந்த தாயாரும் தன் பிள்ளை மரித்து போகிறது பார்க்க மனதில்லாமல் அம்பு எய்கிற தூரத்திலே போய் வணங்க சந்து வாய் திறந்து சத்தம் போட்டு அழுத போது அல்லேலூயா ட்ரெண்ட் அப்படியே மாறுது. அந்த வனாந்தரமான இடத்திலே யாரும் சகாய்க்க முடியாத இடத்திலே பிள்ளையின் சத்தத்தையும் கேட்டார். இந்த தாயாருடைய மனசையும் ஆண்டவர் பார்த்தார். அல்லேலூயா. வாய் திறந்து ஆண்டவரை நோக்கி முறையிட்ட போது அந்த வனாந்தரத்திலே தேவக்கரம் இறங்கி வந்து அவர்களுக்கு தண்ணீர் நீரூற்றை பிறப்பித்து மரித்து போக வேண்டிய அந்த மகனை திருப்பி கொடுத்து சந்ததியை உயர்த்தினார். அதுதான் தேவன் தருகிற நன்மை. வாய் திறந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய நிலைமைகள் அது வனாந்தரத்தை போல இருக்கலாம், வறண்ட நிலைமையா இருக்கலாம், சூன்யமான நிலைமை இருக்கலாம், இல்லாய்மை நிலைமையில் இருக்கலாம், கஷ்டத்தின் அனுபவமா இருக்கலாம், நெருக்கத்தின் அனுபவமா இருக்கலாம், துன்பத்தின் அனுபவமா இருக்கலாம். அதனத்தையும் வாய் திறந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். என் தேவன் மனம் இறங்கி நன்மையினால் நிரப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு பரிசுத்தவான், அவன் பெயர் ஸ்தோத்திரம் கிதியோன். அவன் ஸ்தோத்திரம் பென்யமீன் குடும்பத்திலே அவன் சின்ன குடும்பமாய் இருக்கிறான். அவன் எளியவன், ரொம்ப எளிமையானவன், ரொம்ப சின்ன குடும்பம், ரொம்ப சின்ன கோத்திரம். இப்படி தன்னையே ரொம்ப மட்டுப்படுத்தி ரொம்ப தரக்குறைவா நினைச்சு வாழ்ந்த ஒரு குடும்பம். அவர்கள் மீதியானியர் கையிலே அகப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்ப தேவன் என்ன செஞ்சார்? இறங்கி வந்து அவர்களை விடுவிக்க அவர்களோடு பேச வர்றார். அவர் சொல்றார், இருக்கிற இந்த பலத்தோடு போங்கிறார். சொல்றார், இதோ நாங்க சின்ன குடும்பம், நாங்க சின்ன கோத்திரம், நான் சின்ன எளிமையானவன், ஒன்றுக்கு உதவாதவன், என் பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அனுப்புகிறவர் நான் அல்லவா, நீ போ. அல்லேலூயா. அங்கே போய் யுத்தத்திலே மீதியானியர்கள் முன்பாய் போய் நின்றார்கள். அல்லேலூயா. சட்டி தீவட்டி இதைய வச்சு கிதியோனின் பட்டயம், கிதியோனின் பட்டயம், கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம், கர்த்தரின் பட்டயம் என்று வாய் திறந்து அவர்கள் ஸ்தோத்திரம் வாயை திறந்து அவர்கள் யுத்தம் செய்தார்கள். கர்த்தர் அந்த இடத்திலே நன்மையை கொண்டு வந்தார். மீதியானியுடைய கையில் இருந்து ஆண்டவர் அவர்களை விடுவித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை எப்படி ஜெயிச்சாங்க? வாய் திறந்து ஆராதிச்சதுனால ஆண்டவர் ஸ்தோத்திரம் எரிகோ பட்டணத்தை ஜெயமெடுக்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்தார். வாய் திறந்து துதித்து ஆராதித்தார்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆராதித்தார்கள். 7 நாள், முதல் நாள் ஒரு முறை, இரண்டாவது நாள் ஒரு முறை, மூணாவது நாள் ஒரு முறை, நாலாவது நாள் ஒரு முறை, அஞ்சாவது நாள் ஒரு முறை, ஆறாவது நாள் ஒரு முறை, 7வது நாள் 7 முறை துதித்து பயங்கர சத்தத்தோடு துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தார்கள். வாயை விரிவாய் திறந்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு நன்மையை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து வாய் திறந்தாருங்க, நன்மையால் நிரப்பினார். தெரியுங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிசாசை பார்த்து அதட்டினார், வாய் திறந்து அதட்டினார். பிசாசுகள் நடுநடுங்கிறது, பிசாசுகள் கீழ்ப்படிந்தது. இயற்கையை பார்த்து வாய் திறந்தார் இயேசு கிறிஸ்து. காற்றே அடங்கு, கடலே அமைதியாயிரு. வாய் திறந்தார், கீழ்ப்படிந்து நன்மை உண்டானது. அல்லேலூயா, அல்லேலூயா.
வாய் திறந்து என்ன செஞ்சார்? கட்டளையிட்டவைகள் எல்லாம் நடந்தது. இயேசு கிறிஸ்துவும் வாய் திறந்தார். நன்மையினாலே தேவன் நிரப்பினார். பாருங்க, எரிகோ போகிற வழியிலே, அந்த பட்டணத்தின் வழியிலே, பிறவியிலே ஸ்தோத்திரம் குருடனாய் இருந்தவன் ஒருவன், அவன் பெயர் பத்திமேயு. அவன் பிறவி குருடன். அவனுக்கு அவனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா மற்றவங்க எல்லாம், வீட்டுக்காரெல்லாம் இவனை கொண்டு வந்து பட்டணத்தின் வாயில கொண்டு வந்து பிச்சை எடுக்க வைப்பாங்க. பிச்சை எடுத்து முடிச்சோடனே அந்த காசெல்லாம் அவங்க பிடிக்கிட்டு போயிடுவாங்க. அவனுக்கு ஒரு யூஸ் இல்லை. ஆனா ஒரு முறை அங்கே வழக்கம் போல் பிச்சை கேட்க உட்காரும் போது அந்த வழியாக இயேசுவும் சீசர்களும் வந்தாங்க. ஒரு சந்தையில எவ்வளவு சத்தம் இருக்கும்! திங்கக்கிழமை சந்தையில போய் பாருங்க, உடுமலையில பயங்கர சத்தமா இருக்கும் இல்லைங்களா? தமிழ் ஜனங்கள், ஹிந்தி ஜனங்கள் எல்லாம் பயங்கர எல்லாம் பயங்கர சத்தமா இருக்கும் இல்லையா? இதை விட பல மடங்கு பெருசு எரிகோ பட்டணம். எல்லா பொருட்களையும் அங்கதான் வச்சு விற்பாங்க. ஆடு, மாடு, கோழி, ஒட்டகம், கழுதைகள், விலை உயர்ந்த போர்வை, கம்பிளி, காய்கறி எல்லாம் விற்பாங்க. அவ்வளவு பயங்கர ஜன கூட்டமா இருக்கும் எரிகோ பட்டணம் என்பது. அந்த பட்டணத்தின் வாயில் வழியாக இயேசுவும் சீசர்களும் வரும்போது ஒன்னாவே சந்தையில பயங்கர கூட்டம். இயேசு பின்னால எப்பவுமே ஜனங்கள் கொஞ்சம் பேரெல்லாம் போக மாட்டாங்க. இயேசு போனா 12 சீசர்களும் பின்னாலேயே நிறைய சீசர்கள், ஊர் நிறைய ஜனமே போகும். கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு மேலே போவாங்க. ஒரு சுமாரா சொல்ற அத்தனை ஜனத்துக்கு மேல போவாங்க. அப்ப இப்ப எத்தனை ஜனம் இருக்கும், எத்தனை ஜனம் கூட்டம் பாருங்க. அதன் மத்தியிலே என்னைக்கும் இருக்கிற சத்தத்தை காட்டிலும் இப்ப ஏசப்பா வந்தனையும் பயங்கர சத்தமாகுது. இவனுக்கு டவுட் ஆச்சு, என்னடா திடீர்னு பயங்கர சத்தமாகுது. அப்ப இவன் பக்கத்துல விசாரிக்கிறான், என்ன திடீர்னு அவ்வளவு அதிக சத்தம், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க, இந்த வழியாக நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து போகிறார். அல்லேலூயா. இதை கேட்ட உடனே இந்த வாய்ப்பை நான் சரியாய் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு சரீரத்திலே விடுதலை தேவை. நான் எப்படியாவது இயேசுவையும் பார்க்க வேண்டும், இந்த உலகத்தையும் பார்க்க வேண்டும். அப்ப தனக்கு இருக்கிற முழு சக்தியையும் பயன்படுத்தி இந்த பர்த்திமை என்கிற குருடன், தாவீதின் குமாரனே எனக்கு மனமிரங்கும் அப்படின்னு சத்தம் போட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. வாயை விரிவாய் திறந்து சத்தம் போட்டான். எல்லாரும் அதட்டினாங்க, மிரட்டினாங்க. அவனை மிரட்டினாங்க, அதட்டினாங்க. யாரா சத்தம் போட்ட, அமைதியா அப்படி சத்தம் போட்டாங்க, மிரட்டினாங்க, அதட்டினாங்க. அதெல்லாம் பொருட்படுத்தின. அதுல வசனத்துல தெளிவா இருக்குது, முன்பு போட்ட சத்தத்தை காட்டிலும் தாவீதின் குமாரனே எனக்கு மனமிரங்கும் அப்படின்னு சொல்லி பயங்கர சத்தம் போட்டாங்க. சத்தத்தை கேட்ட உடனே இயேசு கிறிஸ்து நின்றார். அவன் பக்கத்திலே வந்து, மகனே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உடனே அந்த குருடனாகிய பர்த்திமேயு சொல்கிறான், நான் பார்வை அடைய வேண்டும், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. ஆண்டவர் தொட்டாரே, அவன் என்ன செஞ்சான்? பார்வை அடைந்தான். அப்ப வாய் திறந்து இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட்டான், அவனுடைய வாழ்க்கையிலே நன்மை உண்டாகும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அங்கே பவுலும் சீலாவும் சீசர்கள் சுவிசேஷ நிமித்தமாய் அங்கே செஞ்சாங்க, சிறைச்சாலையிலே போடுகிறார்கள். நடுராத்திரின்னு பார்க்கல, கை கால்கள் கட்டப்பட்டிருக்கிறது என்று பார்க்கவில்லை. அவர்களும் வாயை விரிவாய் திறந்து பாடி ஆராதித்து துதித்து ஜெபம் பண்ணினார்கள். அசை உண்டாக்கி இடி முழக்கங்கள் வந்தது, மின்னல்கள் அடித்தது, அஸ்திவாரங்கள் அசைத்தது, இவருடைய கட்டுகள் சங்கிலிகள் எல்லாம் உடைக்கப்பட்டது. வாயை விரிவாய் திறந்து துதித்த போது, ஜெபித்த போது, பாடின போது ஆண்டவர் அசை உண்டாக்கி கட்டுகள் எல்லாம் விடுவித்து நன்மை செய்தார். சொன்னதெல்லாம் உதாரணம். வனாந்திரத்திலே ஆகாருக்கு வாய் திறந்து அழுதபோது ஆண்டவர் நன்மை செய்தார். கிதியோனுக்கு அடிமைத்தனத்திலே மீதியானுடைய கையில் இருந்து விடுவிக்கப்பட முடியாது, அவர்களும் வாயை விரிவாய் திறந்தார்கள். ஆண்டவர் கிதியோனை
பர்த்திமேயுக்கு தன்னுடைய குருட்டு தன்மையிலிருந்து அவன் பார்வையடைய செய்ய முடியாய் அவன் வாய் திறந்தான், நன்மை பிறப்பித்தார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் சீலாவுக்கும் அவர்கள் நடுராத்திரியிலே பாடி துதித்து ஜெபித்தார்கள். கர்த்தர் அவருடைய கட்டுகளில் இருந்து விடுதலை செய்து நன்மையை கொடுத்தார். வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் வாய் திறந்து துதிக்கணும், வாய் திறந்து ஆராதிக்கணும், வாய் திறந்து ஜெபிக்கணும், வாய் திறந்து ஆண்டவரை நோக்கி முறையிட வேண்டும். அல்லேலூயா. நீங்க வாய் திறந்து ஜெபிச்சா சில போராட்டம் வரும், வாய் திறந்து துதித்தா சில போராட்டம் வரும், வாய் திறந்து ஆராதிச்சா சில போராட்டம் வரும். சொல்லு, கொஞ்சம் சவுண்ட் கம்மி பண்ணு, மெதுவா ஜெபம் பண்ணு, மெதுவா ஆராதி, மெதுவா கைதட்டு, மெதுவா ஜெபம் பண்ணு, மெதுவா துதி, மெதுவா ஆராதி, மெதுவா பாட்டு பாடு. இதெல்லாம் சொல்லுவாங்க, பலரும் சொல்லுவாங்க. ஆனா அதுல எல்லாம் நன்மை, அதுல எல்லாம் நன்மை. உன் நெருக்கத்திலே, உன் சங்கடத்திலே, உன் பிரச்சனையிலே, உன் போராட்டத்திலே, உன் கஷ்டத்திலே, உன் துன்பத்திலே, உன் துயரத்திலே, எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, உன் வாயை விரிவாய் திறந்தார், அதை ஆண்டவர் நன்மையினால் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பாருங்க, எல்லா இடத்திலும் அவங்க வாயை விரிவாய் திறந்தார்கள், ஆண்டவர் நன்மையினாலே நிரப்பினார். அல்லேலூயா. அது எப்பேற்பட்ட சூழ்நிலை தான் பரவாயில்ல, அந்த சூழ்நிலையிலே நீ உன் வாயை விரிவாய் திற, ஆண்டவர் நன்மையினாலே நிரப்ப வல்லவராயிருக்கிறார். உனக்கு என்ன நன்மையோ அதை தேவன் அறிவார். சொர்க்கம் வருகிறது, என் இயேசு அறிந்திருக்கிறார். உன்னுடைய சூழ்நிலைகளை, உன்னுடைய கஷ்டங்களை, உன்னுடைய பிரச்சனைகளை, உன்னுடைய ஏக்கங்களை, உன்னுடைய விருப்பங்களை, உன்னுடைய துன்பங்களை, துயரங்களை சொந்த பந்தத்துக்கு தெரியாது, கூட பிறப்புக்கு தெரியாது, உலக ஜனங்களுக்கு தெரியாது, யாருக்கும் புரியாது. ஆனால் உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உருவாக்கினவர், உன்னை படைத்தவர், உன்னை முன்குறித்தவர், உன்னை அழைத்தவர், அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் உன் வாயை விரிவாய் திற, அதை நன்மையால் நிரப்புகிறேன் என்று சொன்ன தேவன் இன்னைக்கு இந்த வார்த்தையின் முன்பாய் அர்ப்பணிச்சு நீ உன் வாயை விரிவா திறந்தா அதை நன்மையால் நிரப்ப என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் இந்த வார்த்தையின் முன்பாய் அர்ப்பணிப்போம். கர்த்தர் வார்த்தையால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.